4 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் ஊழல் மலிந்துவிட்டதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் தொழில் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளவில்லை என தெரிவித்தார். புதிய தொழிற்சாலைகள் எதுவும் தொடங்கப்படவில்லை என்றும், NLC தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு பிரச்சினையில் அக்கறை காட்டப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தொழிற்சாலைகளை தொடங்குவது தொடர்பாக போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா என அவர் கேள்வி எழுப்பினார். விவசாயம் நலிவடைந்து விட்டதாகவும், விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். பீகாரை விட பின்தங்கிய மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து விட்டதாகவும் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மத்திய அரசு கொண்டு வந்த மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குறதுல ஊழல், சத்துணவுல முட்டை போடுறதுல ஊழல். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? முதியோர் உதவித்தொகை வழங்குறதுலயும் முறைகேடு இந்த ஆட்சியில் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. மின்வாரியத்தில் 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல். நான் சொல்லல, நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு போடப்பட்டிருக்கு.